தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தண்ணீராலும் தூய ஆவியாராலும் மறுபிறப்பு அடைந்தவர்களுக்கு விண்ணக ஆட்சியின் நுழைவாயிலை திறந்து விடுகின்றேன். உம்மடியார்கள் மீது நீர் பொழிந்துள்ள அருளை பெருக செய்தருளும். அதனால் அவர்கள் பாவங்கள் அனைத்திலிருந்து தூய்மை பெற்று உமது பரிவிரக்கத்தால் எவ்வித வாக்குறுதிகளையும் இழக்காதிருப்பார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றே பிளரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை சொற்றொடர்கள் 51 முதல் அதிகாரம் 8:1 முடிய. அந்நாள்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது: திமிர் பிடித்தவர்களே, கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரைப் போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினரைத்தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்றுவிட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெருங்கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் எனும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே,
இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 31. பல்லவி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். பல்லவி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். உமது பேரன்பில் நான் களி கூர்வேன், அக்களிப்பேன். பல்லவி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருவோருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை திருவார்த்தைகள் 30 35 முடிய. மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருள் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தொன்போஸ்கோவினுடைய மிக சிறந்த ஒரு சிறுவனாக இருந்தவர் புனித டொமினிக் சாவியோ. அவரோடு இருந்து அவருடைய வழி நடத்துதலாலும் வழி காட்டுதலாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு புனித நிலையை கண்டவர் புனித டொமினிக் சாவியோ. ஒரு முறை காலை உணவு அருந்தி கொண்டிருக்கின்றார்கள் சிறுவர்கள் அனைவரும் அந்த விடுதியிலே. தொன்போஸ்கோவும் அவர்களோடு உணவு அருந்தி கொண்டிருக்கின்றார். அப்போது டொமினிக் சாவியோ அங்கே உணவு அருந்த வரவில்லை. மீண்டுமாக மத்திய வேளையிலே உணவு அருந்துகின்ற போதும் தொன்போஸ்கோ பார்க்கின்றார், டொமினிக் சாவியோ அங்கே காணவில்லை. ஆகவே டொமினிக் சாவியோவை தேடி தொன்போஸ்கோ
நடந்து அங்கும் இங்குமாக பார்க்கின்றார். இறுதியாக ஆலயத்திற்கு உள்ளே போகிறார். ஆலயத்திற்குள்ளே போன அந்த தருணத்திலே நற்கருணை பேழைக்கு முன்பாக புனித டொமினிக் சாவியோ முழங்கால் படியிட்டு பரவச நிலையிலே இருப்பதை அவர் காணுகிறார். ஆகவே அவரிடம் சற்றே அருகே சென்று டொமினிக் சாவியோ தோளின் மீது தட்டி சாவியோ என்று அழைத்த போது சாவியோ சொன்ன வார்த்தை இதுதான்: தந்தையே, காலை திருப்பலி முடிந்து விட்டதா? அன்புமிக்கவர்களே, அத்தகைய ஒரு நற்கருணையின் புனிதராக தன்னுடைய 7ஆம் வயதிலிருந்து ஆண்டவரே எனக்கு வாழ்வு தரும் உணவு என்று தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க நற்கருணை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்தவர். நற்கருணையை பெறாமல் ஒரு நாளும் அவர் உறங்கியதில்லை. அதுதான் அவருடைய வாழ்க்கையினை மிக மிக முக்கியமான ஒரு நம்பிக்கையான ஒரு வாழ்வு நிலை. எல்லா நாட்களிலும் காலையில் திருப்பலிக்கு செல்வது, நற்கருணையை பெறுவது, பாவ சங்கீர்த்தனம் வாரத்திற்கு ஒரு முறையாவது செய்வது என்று தன்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நம்பிக்கைக்கு உரிய செயல்பாடுகளை சிறு வயதிலிருந்து தொடங்கியவர் இந்த புனித டொமினிக் சாவியோ. இன்று திரு அவையானது அவரை கொண்டாடி மகிழ்கின்றது. தன்னுடைய 14வது வயதிலே இறைவனிடம் சேர்ந்தார். இவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம், தொன்போஸ்கோ ஒரு முறை சாவியோவிடம் இவ்வாறாக சொல்லுகிறார்: நீ கடவுளுக்கு ஏற்ற ஆடை. அப்போது டொமினிக் சாவியோ சொல்லுகிறார்: இந்த ஆடையை நேர்த்தியாக தைக்கும் தையல்காரர் நீர்தான் என்று சொல்லி அன்று தொன்போஸ்கோவை அவர் பாராட்டிய நிகழ்வும் நம் அனைவருக்கும் மனக்கண்களுக்கு முன்பாக தெரிகிறது. இயேசுவின் பிரியமானவர்களே, திருத்தந்தை 11ஆம் பையஸ் அவர் இந்த டொமினிக் சாவியோ வாழ்வை பற்றி மிக முக்கியமாக ஆராய்கின்ற போது அவர் இந்த 3 குணநலன்களை பற்றி அவர் தன்னுடைய மறையுரையில் ஆற்றுகின்றார். என்ன என்று பார்க்கின்ற போது, டொமினிக் சாவியோனுடைய வாழ்க்கை தூய்மையான ஒரு வாழ்க்கை. 2வது, டொமினிக் சாவியோனுடைய வாழ்க்கை பக்தி நிறைந்த ஒரு வாழ்க்கை. 3வது, டொமினிக் சாவியோருடைய வாழ்க்கையிலே நற்கருணையின் மீது ஆர்வம் கொண்ட ஒரு வாழ்க்கை. ஆகவே வானிலிருந்து இறங்கி வந்த கடவுள் டொமினிக் சாவியோவோடு இருந்தார். அந்த வானிலிருந்து இறங்கி வந்த உணவு நற்கருணை என்பதை மிக தத்ரூபமாக தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றியவர் புனித டொமினிக் சாவியோ என்று திருத்தந்தை 11ஆம் பையஸ் இந்த வார்த்தைகளை சொல்லி தியானிக்க நம்மை அழைக்கின்றார். அதே நேரத்திலே புனித டொமினிக் சாவியோ புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட தருணத்திலே அப்போது இருந்த திருத்தந்தை 12ஆம் பையஸ் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்: அனைத்து இளையோருக்கும் மிக மிக பெரிய முன்மாதிரி இதோ இந்த சிறுவன் டொமினிக் சாவியோ. அவர் சொல்லுகிறார், மிக பெரிய சாதனைகளை இவர் படைக்கவில்லை, ஆனால் சிறிய காரியங்களை கூட கடவுளின் அதிமிக மகிமைக்காக இவர் புரிந்திருக்கின்றார். இதுதான் இவருடைய சாதனை என்று திருத்தந்தை 12ஆம் பையஸ் இந்த வார்த்தைகளை சொல்லி புனிதரை புகழ்வதை நாம் பார்க்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நற்செய்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் மீண்டுமாக வாழ்வு தருகின்றவர் நானே என்கின்ற வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆகவே வாழ்வு தருகின்ற உணவு என்று சொல்லுகின்ற போது இது ஏதோ பசியை ஆற்றுகின்ற உணவு மட்டுமல்ல, மாறாக நிலை வாழ்வை தருகின்ற உணவாகவும் அதே நேரத்திலே மிக முக்கியமாக ஆன்மீக உணவாக இந்த உணவு நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை தருகின்ற உணவாகவும் இருக்கும் என்பதை அவர் மக்களுக்கு புரிய வைக்கின்றார். ஆகவே நானே வாழ்வு தரும் உணவு என்று சொல்லுகின்ற போது இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவேதான் நற்கருணை என்பது இறைவனினுடைய பிரசன்னம், ஆண்டவர் இயேசுனுடைய உணவாக நம் அனைவருக்கும் தென்படுகிறது. அன்புமிக்கவர்களே, புனித பியோ
இந்த நற்கருணையை பற்றி அவர் சிந்திக்கின்ற போது இவ்வாறாக சொல்லுகிறார். 1000 ஆண்டுகள் உலக புகழில் வாழ்வதை விட 1 மணி நேரம் நற்கருணை ஆண்டவரோடு செலவிடுகின்ற நேரம் மிக மேன்மையானது என்று சொல்லுகிறார். பல தருணங்களிலே நம்முடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க உலக சிந்தனைகள், உலகை பற்றிய ஆராய்ச்சிகள், உலக நம்மை புகழ வேண்டும் என்கின்ற தருணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்வெல்லாம் வீணான வாழ்க்கை என்றும், இறைவனோடு ஒன்றித்து நற்கருணை ஆண்டவர் மீது பக்தி கொண்டு அவரே வாழ்வு தருகின்ற உணவு என்று அவரிடம் நம்பிக்கை கொள்ளுகின்ற நேரமே மேன்மையானது என்று பாதிரே பியோ தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்த உண்மையை அவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். புனித ஃபவுஸ்டினாவும் தன்னுடைய வாழ்க்கையிலே இவ்வாறாக சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், வான தூதர்கள் மிக முக்கியமாக ஆசைப்படுவதும் பொறாமைப்படுவதும் ஒன்றே ஒன்றுக்கு தான். வானதூதர்களே ஆசைப்படுகிறார்கள், வானதூதர்களே பொறாமைப்படுகிறார்கள். எதற்காக என்று சொல்லுகின்ற போது அவர் சொல்லுகிறார், நம்மிடையே வாழுகின்ற நற்கருணைக்காக வானதூதர்களே பொறாமைப்படுகிறார்கள், ஆசைப்படுகின்றார்கள் என்று புனித ஃபவுஸ்டினா சொல்லுகிறார். ஆகிற இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த வாழ்வு தருகின்ற நற்கருணையின் மீது நமக்கு எத்தகைய நம்பிக்கை இருக்கிறது? புனித டொமினிக் சாவியோ சிறுவனாக இருந்த தருணத்திலிருந்து 4 வயதிலிருந்து இந்த நற்கருணை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை உணர்ந்து கொண்டவர், நற்கருணையோடு ஒன்றித்திருந்தவர், நற்கருணை ஆண்டவரோடு உரையாடியவர். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நற்கருணை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரே நமக்கு வாழ்வு என்று சிறப்பாக இன்றைய நாளிலே நாம் சிந்திப்போம். இறை ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். எல்லாமாய் நீ இருக்கின்ற வேளை எதை நான் தருவேன் இறைவா, இன்று என்னை நான் தருவேன் தலைவா. எல்லாமாய் நீ இருக்கின்ற வேளை எதை நான் தருவேன் இறைவா, இன்று என்னை நான் தருவேன் தலைவா. ஏற்றுக்கொள்வாய் இறைவா, இன்று ஏற்றிடுவாய் என்னை தயவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகிறோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டு அவர் என்றுமே வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை உகர்ந்து வாழு தருமப்பத்தையும் மீட்பு தரும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகியவரோடும் மத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மத திருமக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று சிறப்பாக நாங்கள் கொண்டாடுகின்ற புனித டொமினிக் சாவியோ, மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நற்கருணை ஆண்டவரை நோக்கி புனித சாவியோர் ஜெபித்த ஜெபம் இதுதான். ஆண்டவரே, பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்று ஒவ்வொரு முறையும் நற்கருணை ஆண்டவரிடம் இடைவிடாமல் ஜெபித்த ஜெபம் இதுவே. இத்திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவோடு கண்ணோக்கி அருளவுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கியனை ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.